விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. டாஸ்மாக் அலுவலக போராட்டத்தில் பங்கேற்க சென்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், பாஜகவினர் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் குறித்து. இந்நிலையில் போராட்டத்தில் பங்கேற்க சென்ற அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? டாஸ்மாக் எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது வீட்டில் இருந்து கிளம்பிய பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 11 மணி அளவில் தனது வீட்டிலிருந்து கிளம்பிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நீலாங்கரையில் வைத்து தற்போது சென்னை மாநகர போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை சரியாக 9 மணி அளவில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக 1000 கோடி முறைகேடு தொடர்பாக பாஜக தரப்பில் ஒரு மாபெரும் போராட்டத்தை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் இருந்து பேரணியாக சென்று தாளமுத்து நடராசர் மாளிகையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் செய்வதற்காக அவர்கள் இன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை முதலே சென்னையை தவிர்த்து சென்னை மட்டுமல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜக தொண்டர்கள் சென்னையை நோக்கி குவிய தொடங்கினர். இதனை முன்னிட்டு வேறு ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்திற்கான அனுமதி சென்னை காவல்துறையால் மறுக்கப்பட்டது. இதனை முன்னிட்டுதான் பாஜக நிர்வாகிகள் தொடர்ச்சியாகவே இன்று காலை முதல் வீட்டில் வைத்து தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக பாஜக நிர்வாகியான வினோத் பி செல்வம், அதே போன்று முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கைது செய்வதற்காக சென்னை போலீசார் திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் இன்று காலை முதல் சரியாக 9 மணியிலிருந்து சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட நீலாங்கரை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு இங்கு அடையாறு காவல் துணை ஆணையர் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த நிலையில்தான் சரியாக 11 மணி அளவில் பனையூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிளம்பி சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது சரியாக நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு முன்னதாக அவர் கைது செய்யப்பட்டு தற்போது நீலாங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் அடைப்பதற்காக அவரை சென்னை காவல்துறையினர் அழைத்து செல்கின்றனர். பூங்குழலி, பாரதிய ஜனதா கட்சியினர் டாஸ்மாக் ஊழல் குறித்து போராட்டம் நடத்துகிறார்கள், அதனை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார்கள். அனுமதி பெற்று இந்த போராட்டம் நடத்தப்பட்டதா? இந்த கைதிற்கு காவல்துறை என்ன சொல்கிறது? இன்று நடக்கவிருந்த டாஸ்மாக் ஊழல் குறித்தான இந்த பாஜக தரப்பான இந்த போராட்டத்திற்கு சென்னை காவல்துறையானது அனுமதி வழங்கவில்லை. குறிப்பாக சென்னை காவல்துறையில் ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறையும் சென்னை காவல் எல்லையில் போராட்டத்திற்கு பொதுமக்கள் அனுமதியின்றி கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை காவல்துறையில் ஏற்கனவே கடந்த 15 நாட்களுக்கு முன்பாகவே சென்னை காவல்துறையில் பொது இடங்களில் போலீசார் அனுமதியின்றி போராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் பாஜக தரப்பிலிருந்து இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான இந்த போராட்டம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் இந்த போராட்டத்திற்கு ஏற்கனவே சென்னை காவல்துறையால் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அதனை குறிப்பிட்டு இந்த போராட்டத்திற்கு முற்றிலுமாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அந்த காவல்துறையின் அனுமதியை எதிர்த்து அவர்களின் அந்த பேச்சுவார்த்தையை எதிர்த்து பாஜக தரப்பினர் இன்று ராஜரத்னம் மைதானம் முன்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி அங்கிருந்து தாளமுத்து நடராசர் மாளிகையில் இயங்கி வரக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சென்னையை நோக்கி வர தொடங்கினர். இதனால் சென்னையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சென்னையில் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு ராஜரத்ன மைதானம் முன்பாக மட்டுமே 500 போலீசார், அதே போன்று தாளமுத்து நடராசர் மாளிகை 500 போலீசார், மேலும் எழும்பூர் ரயில் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே பாஜக நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைத்து கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக பாஜக நிர்வாகியான வினோத் பி செல்வம், அதே போன்று முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்துதான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சரியாக 9 மணி அளவில் இங்கிருந்து அந்த போராட்டத்திற்கு கிளம்புவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சரியாக 11 மணி அளவில் அவர் வீட்டிலிருந்து கிளம்பிய போது சென்னை காவல் மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியில் வைத்து தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவரை நீலாங்கரையில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அடைப்பதற்காக தற்போது போலீசார் அழைத்துச் செல்கின்றனர். நன்றி அன்பரசன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். டாஸ்மாக் ஊழல் புகார் குறித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் பாஜகவை சேர்ந்தவர்கள். இந்நிலையில் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். எழும்பூர் நோக்கி சென்ற பொழுது இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது. கானத்தூரில் உள்ள அவரது வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற பொழுது அக்கரை என்ற பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.